தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குருபிரசாத். வணக்கம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். தருமபுரி மாவட்டத்துல விபத்துல குறைக்கும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் பல்வேறு அபராதம் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பணியாற்றும் அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில பதகைகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தலைக்கவசம் அணியாமல் வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அறிவித்துள்ளார். மேலும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில நின்று அரசு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் சார்பில் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுல ஒரு சில அரசு ஊழியர்கள் தலைக்கவசம் அணியாமல் வந்திருந்தனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்தால் மட்டுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்தனர்.